வைபர் வாய்ஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நாளும் டெய்லி ட்ரெண்டான டாபிக் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி ட்ரெண்டாக என்னன்ற நம்மளோட கவிஞர் ராசத்தமிழன் சொல்லுவார். அதை பற்றி கேட்போம். இனிய அன்பு வணக்கங்கள் வைபர் வாய்ஸ் தமிழ் நெஞ்சங்களுக்கு. நான் உங்கள் ராசதமிழன். கவிஞர் அவர்களே, அதாவது நம்மளோட என்னென்னா ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷமான நியூஸ் என்ன அப்படின்னா, நம்மளோட சேனல் வந்து ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது வியூஸ். அது வந்து ஒரு மைல் சேனல். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது இல்லையா? ஆமாம்மா. ஸோ அதை வச்சு நம்ம பார்க்கும்போது நம்ம சேனல் வந்து ஓரளவு ரீச்சபிள், அதாவது மக்கள் விரும்புகிற மாதிரி, நேயர்கள் விரும்புகிற மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து முதல்ல நேயர்கள் பார்க்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இன்றைக்கி என்ன முக்கியமான டாபிக் என்ன கவிஞர்களே? நம்மளோட முன்னாள் ஆவின் அமைச்சராக இருந்தார். எப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானது ஆட்சியில் இருந்தப்ப திருவாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின். ஆமாம், அவர் வந்து மோடி எங்கள் டாடின்னு சொன்னவர் தானே சொல்கிறீங்க? கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களா? எப்படி? கேடிஆர், ஃபேமஸ் கேடிஆர், விருதுநர் கேடிஆர். ஆமாம் 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 ஆமாம். அவர் என்ன தகவல் கவிஞர்களே? அவர் ஒன்று சொல்லியிருக்கிறார். இப்போ தற்போது வந்து பெகல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு அப்புறமா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை வந்து ஒரு 7-8 இடத்துல வந்து பாகிஸ்தானில் நடைபெற்றிருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல பயங்கரமான ஸ்ட்ரைக் அடித்து அங்கேருந்து தீவிரவாதிகளெல்லாம் கொண்டிருக்காங்க. ஆமாம் கவிஞர்களே, இந்த ஆப்ரேஷன் பேர் கூட சிந்தூர். எஸ், ரைட்டா, சிந்தூர்ன்ற அந்த ஆப்ரேஷனில் மிகப்பெரிய வெற்றியை வந்து இந்தியா பெற்றிருக்குன்னு கூட சொல்லலாம். நம்ம அதை வந்து அவர் வந்து இன்னும் ஒரு பெருமிதப்படுத்துறாருமா. ஏன்னா அவரோட டாடியோட மைந்தன் இல்லையா அவரு, மோடி எங்கள் டாடின்னு சொன்னவர். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்களோட கமாண்டர் யாரு, எங்களோட கமாண்டர் அவர் சொன்னார்னா 10,000 பேர் என்ன 1,00,000 பேரை கூட திரட்டி கொண்டு போய். கவிஞர்களே ஒரு நிமிஷம், அதாவது நீங்கள் கமாண்டர் அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த நானும் அந்த வீடியோவை பார்த்தேன். அதாவது கேடிஆர் வந்து ஒரு பூத்து ஒரு மீட்டிங்கில், விருதுநகர் மாவட்டத்தில் மீட்டிங் நடந்த மீட்டிங்கில் வந்து எங்களோட கமாண்டர், அதாவது எங்கள் பொதுச் செயலாளர் இபிஎஸ் தலைமையில் அவர் வந்து ஆணையிட்டார் அப்படின்னா, விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் ஒரு 1000 இளைஞர்களை வந்து நாங்கள் வந்து ஆயுதம் ஏந்தி மோடிக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முட்டு கொடுத்துருக்காரு. இல்லை விவரம் என்ன அப்படின்னா, முக்கியமானது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேடி ராஜேந்திர பாலாஜி வந்து அதிரடியான பேச்சுக்கள் சொல்றதுல ஒரு மிக பிரபலமான. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதில் நீங்கள் அந்த கமாண்டோ அப்படின்னு சொல்றதுல அந்த அந்த ராஜேந்திர பாலாஜி அவர்கள் வந்து பேசி அந்த வீடியோ வைரல் ஆனதுக்கப்புறம் அந்த கமெண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆள் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதை நம்ம சொல்லியே ஆகணும். என்ன அப்படின்னா, சொல்லுங்க அந்த சுவாரஸ்யத்தை நானும் கேட்டுக்கிறேன். கமாண்டோ முட்டிச்சாமி தலைமையில். இந்த விஷயம் 3 வாரத்துக்கு முன்னாடி நம்ம முதல்வர் சொன்னவங்க கூட அவை குறிப்பிலிருந்து நீக்கிட்டாங்களே தம்பி. ஓஹோ, அந்த முட்டிச்சாமி கமாண்டோ முட்டிச்சாமின்றது அவர் தான் சொல்லியிருக்காங்களா? நான் கூட தேடுறேன் கூகுளில் யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம கூவத்தூர்ல தவழ்ந்து ஊர்ந்து போறவர் தான் சொல்லியிருப்பாங்க போல. உண்மையிலே பெருமைப்பட்டு, ஆனா உண்மையிலே பெருமைக்குரிய விஷயம் தான். அதாவது விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் 1000 பேரை திரட்டி ஆயுதம் ஏந்தி, அது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம் தான். பட் ஆனால் வந்து அது வந்து ஒரு பொலிட்டிக்கல், அதாவது ஒரு இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, அவர் டாடியும் கூல் பண்றாரு, பாடியும் கூல் பண்றாரு. புரியுதா உங்களுக்கு? கண்டிப்பா கண்டிப்பா, டாடிக்கு பாடி. ஆமா கண்டிப்பா. ஆனா விருதுநகர் மாவட்டத்தில் வந்து அதிமுக கூட்டணி எம்பி எலெக்ஷன்ல வந்து விஜயபிரபா இருந்தாரா? ஆமா ஆமா, விருதுநகர் மாவட்டத்தில் இருந்தாரு. ஆமா கண்டிப்பா, 2ஆம் இடத்துல வந்தாரு. அது ஒரு பெரிய கேஸ் ஆச்சு. மாணிக் தாகூருக்கும் அவருக்கு ஒரு சில பிரச்சனைகள் வந்தது. கடைசியில தேர்தலோடது வேற மாதிரி மாறி போச்சு. தேர்தல் அந்த கேஸும் ட்ரையல் கோர்ட்டுக்கு வந்து வெர்டிக்ட் ஆகி மாணிக் தாகூர் ஃபேவராக வந்துருச்சு. சரி, ரைட். அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது கேடிஆர் அவர்கள் வந்து பொலிட்டிக்கல் விளம்பரம் தன்னை தேடிக்கிறாருன்னு தான் சொல்ல முடியும். இது வந்து இது யாரும் அனுமதிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டிப்பா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து போலியான ஸ்டேட்மெண்ட்டாக தெரியுது இல்லையா? இருந்தாலும் நம்ம பில்டப் அதிகம் இல்லையா? கேடிஆரோட அந்த இதுக்கு ஒரு புதுமொழி இருந்தால் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன். அதுக்கு தான் சொல்றேன்ல, டாடிக்கு டாடி எங்க பாடி. கண்டிப்பா. ஓகே, நம்ம அடுத்த